ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன்ஸ். அதாவது லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம்ல. அதாவது இந்தியாவில் பிளானிங் கமிஷன்ஸோட வரலாறு எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோமா. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூட்டியாக 5 இயர்ஸ் பிளானிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 5 இயர்ஸ் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்தியாவில் அதாவது பிளானிங் கமிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு பிளானிங் கமிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் எந்த செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸாக சொல்கிறது. ஓகே, அதுதான் நம்ம 5 இயர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான் முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 முதல் 56. ஓகே, போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, பிளானிங் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 1950. பட் இந்த பிளானிங் கமிஷன் எப்போ இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 1951. ஓகேவா, நம்ம 11th புக்கில் 8th லெசனில் ஒரு பேக் கொஷின்ஸ் இருக்குது. இந்தியாவில் திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 15, 1950. ஓகேவா, திட்டக்குழு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அல்லது முதல் திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா April 1, 1951. ஓகேவா, சரி, முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1951 முதல் 56, 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்களா. இது யாருடைய பிளானிங் மாடல், யாருடைய திட்ட மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரோல்ட் டோமர் திட்ட மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இயர்ஸ் ஆஃப் பிளானிங்கில் எந்த செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க அப்படின்னா 2.8. அதாவது சில புக்ஸில் 2.8, ஸ்கூல் புக்கில் 2.8 தான் இருக்கும். பட் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் 2.9% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்களோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2.9% வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அடைந்தது 3.6%. ரொம்ப வெற்றி. ஓகேவா, நினச்சதை விட கொஞ்சம் க்ரோத் வந்து அதிகமாக தான் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க 11th புக்கோட 8th லெசனில். இப்போ நம்ம என்னங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கு தான் அடுத்த 5 வருஷம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர்ஸை வளர்க்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய டேம் கட்டினாங்க. அப்படி கட்டப்பட்ட டேம் தான் தாமோதர் டேம். ஓகேவா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அந்த ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஒரு டேம் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரிசாவில் இருக்கிற ஹிராக்குட் டேம் எந்த நதி அப்படின்னா மகாநதி நதி. நெக்ஸ்ட்டு அடுத்து துங்கபத்ரா டேம். ஓகேவா, துங்கபத்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா. அடுத்து கோசி டேம் பீகார். அடுத்து சாம்பல் டேம், சாம்பல் திட்டம் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அடுத்து மயூராக்ஷி டேம் வெஸ்ட் பெங்கால். இந்த கொஷின் ஆல்ரெடி எக்ஸாமில் குரூப் 4ல் கேட்டாச்சு. மயூராக்ஷி அணை எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ஆஸ்பெக்டுக்காக தான் இந்த டேம்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா சாகர் திட்டம் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஓகே. இப்போது இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தில் நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன அப்படி பண்ணால் யாருடைய திட்டம் மாதிரி, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அவங்க டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் ரேட் என்ன, அடுத்து அவங்களுடைய கோலுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டு சமூக முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 1952ல் செயல்படுத்தினாங்க. இது எங்கே படிச்சிருப்பீங்கன்னா ஆக்சுவலாக பாலிட்டிலையும் இதை படிச்சிருப்பீங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் படிக்கிறப்ப கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952ல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உண்மையாகவே இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பிளானிங்கில் ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஹாரோல்ட் டோமர் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸு. செகண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த பாயிண்ட்ஸு. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்ஸு, அச்சீவ்மெண்ட் ரேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில டேம்ஸு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு 5 பாயிண்ட்ஸ். அடுத்து செகண்ட் 5 இயர்ஸ் பிளானிங். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1956 to 1961. இது யாருடைய மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் PC மஹலனோபிஸோட மாடல். ஓகே,
ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய புள்ளியியலின் தந்தைன்னு சொல்கிறோம்ல, ப்ரொஃபஸர் பிசி மஹலனோபிஸ். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் 5 இயர்ஸ் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் போட்டு கொடுத்தவர். ஓகே, அதான் செகண்ட் 5 இயர்ஸ் பிளானிங் வந்து யாருடைய மாடல்னு கேட்டாங்கன்னா ப்ரொஃபஸர் மஹலனோபிஸ் மாடல். இவர் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைக்கு, அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொல்லலை, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஏன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்றது. இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார்ஸை தான் நம்ம பெருசாக இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ப்ரொடக்ஷன் செக்டார்ஸை. இப்போது இந்த கம்பெனி இந்த ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ்க்கு தேவையான மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி தராங்க தெரியுமா, இவங்க தான் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். யாருன்னா அயன்ஸ், இரும்பு, ஓகேவா, ஸ்டீலு, அலுமினியம். ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. அப்போ பிசி மஹலனோபிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னார். ஓகே, அந்த அடிப்படையில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுனா பிலாய், பொக்காரோ, துர்காப்பூர், ரூர்கெல்லா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எஃகு தொழிற்சாலை, அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்து இவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4% சொல்லியிருந்தாங்க. அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4.1%. அவ்வளோ பெரிய வெற்றிலாம் இல்லை. ஓகே, பட் ஆனால் ஃபெயில் ஆகலை அப்படி தான் சொல்லணும். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் கீழ்கண்டவற்றுள் எந்த 5 திட்டங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா செகண்ட் 5 இயர்ஸ் பிளானிங்கை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய வெற்றிலாம் இல்லை. ஓகேவா, மிகப்பெரிய தோல்வியும் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்து அந்த பிலாய், பொக்காரோ, துர்காப்பூர், ரூர்கெல்லா போன்ற இடத்துல ஸ்டீல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் புக்கில் இருக்கும். பட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் புக்கில் இருக்காது, பட் இம்பார்ட்டன்ஸ்னால கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சேலமில், விசாகப்பட்டினம், பத்ராவதி இந்த மாதிரி இடத்துலலாம் கூட ஸ்டீல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ், இந்த பத்ராவதி இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 2020 நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின்ஸு. ஓகே, பத்ராவதி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்ராவதி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு விஸ்வேஸ்வராயர் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அப்படின்னு பேர் இருந்துச்சு. இதை ரீசெண்டாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பத்ராவதி இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணாங்க. அந்த ஆஸ்பெக்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, விஸ்வேஸ்வராயர் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை என்னவாக பேர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயின், கோப்ரா இந்த மாதிரி இடத்துல அலுமினியம் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேத்தாரி, அக்னிகுண்டா, ராகா, மலஞ்ச்கண்ட் போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாமிர சுரங்க தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, காப்பர் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து உதய்பூர், தான்பாத் போகிய இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகம் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1958 அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், ஏஇசின்னு சொல்லுவாங்க, அணு ஆற்றல் ஆணையக்குழு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அணு ஆற்றல் ஆணைக்குழு நிறுவப்பட்டது. ஓகே, இப்போ செகண்ட் 5 இயர் பிளானிங்கில் ஃபஸ்ட் எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருடைய மாடல், ப்ரொஃபஸர் பிசி மஹலனோபிஸோட மாடல். அவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்போம். ஓகே, சில இடத்துல ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க, சில இடத்துல அலுமினியம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க, சில இடத்துல காப்பர் பேஸ் பண்ண சுரங்க தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் பண்ணாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகத்தை பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1958 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து தேர்டு 5 இயர் பிளானிங் 61 to 66. இந்த தேர்டு 5 இயர் பிளானிங்க்கு யார் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டு கொடுத்ததுன்னா காட்கில் திட்டம். ஓகே, காட்கில் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸானவருங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிட்டு இந்தியாவோட மினிஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறாங்கள்ல, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு தொழில்துறை அமைச்சர். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கனாவே காட்கில் தான். அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆள். இவர் என்ன பண்ணுறாருன்னா தேர்டு 5 இயர் பிளானிங் இம்பார்ட்டன்ஸ் போட்டு கொடுக்குறாரு. இந்த பிளானிங்கோட மெயின் எய்ம் என்னவா வைக்கிறாங்க அப்படின்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம், அதாவது செல்ஃப் ரிலையன்ட்டு. ஓகேவா, செல்ஃப் ரிலையன்னா நம்மளாவே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் முன்னேறுறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சுய முன்னேற்றம். சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் நிலையை ஏற்படுத்துதல், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எய்மாக வைக்கிறாங்க. இந்த தேர்டு 5 இயர்ஸ் பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபெயிலியர்ஸ். ஏன் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா போர் 1962 இந்தியா சைனா போர், 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்னு சொல்ல இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு
பஞ்சம் எப்போனா 1965 to 1966 இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ரீசன்னால் தேர்டு 5 இயர்ஸ் பிளானிங் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்டு 5 இயர் பிளானிங் ஃபெயில் ஆனதுனால நம்ம கொஞ்சம் பிளான் ஹாலிடே, அதாவது திட்டத்துக்கு விடுமுறை விடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிளான் போட்டு அதை சரியாக படிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கேப் விடுவோம்ல, ஓகே பிளான் எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சேமில் அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்டு 5 இயர் பிளான் ஃபெயில் ஆனதுனால கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விடுறாங்க. ஓகே எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு லீவ் விடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த 3 இயர்ஸ் ஆஃப் பிளான் ஹாலிடேயில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது 3 வருஷம்னு வச்சுக்கலாம். இந்த 3 வருஷ காலத்தில் ஒரு வருஷத்துக்கும் ஒரு செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் ஃபஸ்ட்டு இதுவில் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கும், செகண்டு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்க்கும், தேர்டு பொதுவான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்போது திட்ட விடுமுறை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஓகேவா ஒரு துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக கரெக்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்டு 5 இயர் பிளானிங் அப்போ தான் நம்ம சொன்னோம்ல, இப்போ பேசலப்போ சொன்னோம்ல, இப்போ ஃபர்ஸ்ட்டு 5 இயர் பிளானிங்கில் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அக்ரிகல்ச்சர்ஸை டெவலப் பண்ணணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷன்ஸை கொண்டு வராங்க. முதல் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது எப்போனா 1967 கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே முதல் பசுமை புரட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானில் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னீங்க. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேவா, பருத்தி தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு காசு வேணும்ல, இந்த இண்டஸ்ட்ரீஸில் முதல் பண்ணுறதுக்கு மணி தேவைப்படுதில்ல. இப்போது விவசாயிகள்கிட்ட பெருசாக மணி இல்லை. அப்போது இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு பேங்க்குக்கிட்ட போகிறாங்க. பேங்க்குக்கிட்ட போயிட்டு இவங்களுக்கெல்லாம் லோன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து பேங்க் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் ஆஃப் பேங்க் வந்து எத்திக்ஸ் அடிப்படையிலலாம் ஒர்க் பண்ணல, பேங்க்கு ப்ராஃபிட் அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணுது. இப்போ பேங்க்குக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி விவசாயிகளாம் லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பேங்க் என்ன சொல்லும் அப்படின்னா அவன் திரும்ப கட்ட முடியாமல் போயிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் தானே கஷ்டப்படுவோம் அப்படின்னு பேங்க்கு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டு கரெக்டாக இது இந்திரா காந்தி பீரியட்ஸ், அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற பீரியட். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் எல்லாமே ப்ரைவேட்டாக அவங்கவுங்க கண்ட்ரோலில் ப்ரைவேட்டாக தனியார் துறைக்கிட்ட இருக்கிறதுனால தானே நீங்கள் எத்திக்ஸ் அடிப்படையில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா, இப்போ எத்திக்ஸ் அடிப்படையில் யார் ஒர்க் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு 14 பேங்க்கை நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பேங்க்காக அறிவிக்கிறாங்க. தேசியமயமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 பேங்க் எப்போ அப்படின்னா ஜூலை 18, 1969. ஓகே, ஜூலை 18, 1969 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 14 பேங்க்ஸை கவர்மெண்ட் நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் 14 பேங்க்ஸை நீங்கள் நேஷ்னலைஸ் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னா இதுக்கப்புறம் அந்த 14 பேங்க்ஸு ப்ராஃபிட் அடிப்படையில் ஒர்க் பண்ண மாட்டாங்க, எத்திக்ஸ் அடிப்படையில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இவங்க விவசாயிகளாக லோன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து 5 இயர் பிளானிங். ஃபோர்த்து 5 இயர் பிளானிங்கோட இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 1974. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 5 இயர்ஸ் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பிளானிங் போட்டு கொடுத்தது அப்படின்னா அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னி. அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னியோட மாடல். ஓகே, இந்த பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது நிலையான வளர்ச்சி. இப்போ நிலையான வளர்ச்சிக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வளர்ச்சினா இன்றைக்கி 5 காரில் இருந்து நாளைக்கு 10 கார் உற்பத்தி அதிகமாகுதுன்னா அதுக்கு பேர் வந்து வளர்ச்சி. ஓகே, இப்போ ஃபோர்த்து 5 இயர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யார் வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அசோக் குமார் மற்றும் எஸ் மன்னி, ஓகேவா, அதாவது அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னி அவங்களுடைய மாடல் அப்படின்னு சொன்னோமா. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டார்கெட்ஸாக என்னவா வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு அடைதல், அதாவது செல்ஃப் ரிலையன்ட் அடையணும்னு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4th 5 இயர் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மிகவும் மோசமாக தோல்வியடைந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா 1971 பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்தியா அவங்களுடைய மொத்த காசு பங்களாதேஷ்க்கு கொடுத்து இறைச்சாங்க. அதனால் இந்தியாவில் டெவலப்மெண்ட் நடக்கலை. அதனால் இந்த 5 ஆண்டு திட்டத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மிகவும் மோசமாக தோல்வியடைந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த பாயிண்ட்ஸு. அடுத்து போன வாட்டி லீவில் இருக்கிறப்ப, அதாவது பிளான் ஹாலிடே இருக்கிறப்ப 1965 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா, பிளான் ஹாலிடே பீரியடில் கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான துறைகளை இவங்க விரிவாக ஆய்வு செய்து அந்த அறிக்கையை திட்ட ஆணையத்திற்கு, அதாவது பிளானிங் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4th 5 இயர் பிளானில் இவங்களுக்கான பொறுப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதனால தான் நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வேணால் 1965 இருக்கலாம். பட் அவங்களுக்கு பவர்ஸ் அலோகேட் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா 4th 5 இயர் பிளானில். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5th 5 இயர் பிளான். 5th 5 இயர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா டிபி தார் திட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, 2த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒன்று வறுமை ஒழிப்பு, இன்னொன்று தற்சார்பு அடைதல். ஓகேவா, நெக்ஸ்ட் இவங்க வந்து டார்கெட் வந்து 4.4 வச்சுருந்தாங்க. அடைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 4.5%, 4.8%. சொன்னதை விட டார்கெட் எக்ஸ்ட்ராவே அடைஞ்சிருந்தாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கும் ப்ளஸ் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும். ஓகேவா, அதாவது வேளாண்மை சார்ந்த தொழில்துறைக்கும் அப்புறம் சுரங்க தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ளஸ் மைனிங் இண்டஸ்ட்ரீஸு. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எந்த 5 இயர்ஸ் பிளான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th 5 இயர் பிளானில். இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபேவரட்டாக ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, 5th 5 இயர் பிளானா இல்லை 6th 5 இயர் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6th 5 இயர் பிளானில் ஒன்று பேரே வந்து பார்த்திங்கன்னா கர்பி ஹட்டோ. இப்போ கர்பி ஹட்டோன்னா சமஸ்கிருதத்தில் வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ குரூப் 4 கொஷின்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கும்போது எந்த ஆன்சர் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5th 5 இயர் பிளான் தான் ஆன்சர் கீயாக கொடுத்துருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது 1974 to 1979 இருக்குல்ல, இந்த கேப்பில் 1975 இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற வறுமையை முற்றிலுமாக நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்திரா காந்திக்கு 1975 ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிட்டோம். ஓகேவா, இப்போ ஜெயிக்க வச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆட்சியில் 1975 1976 இந்த பீரியடை போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வறுமை ஒழிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கர்பி ஹட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ வறுமை ஒழிப்பு கர்பி ஹட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னா 5th 5 இயர் பிளானில். ஆனால் கர்பி ஹட்டோன்னு பேர் எப்போ வச்சோம் அப்படின்னா 6th 5 இயர் பிளானில். 6th 5 பிளான் தான் கர்பி ஹட்டோ. ஆனால் கர்பி ஹட்டோவை நம்ம 5th 5 இயர் பிளான்லேயே நடைமுறைப்படுத்திட்டோம். ஓகேவா, ஏன் வந்து இந்த 5th 5 இயர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா பேர் நம்ம கர்பி ஹட்டோ வைக்கல அப்படின்னா, ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே 5th 5 இயர் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதனால தான் அந்த பேர் வந்து நம்ம அதுக்கு வச்சுருக்க மாட்டோம். அடுத்து வர 5 இயர் பிளானுக்கு 6th 5 இயர் பிளானுக்கு கர்பி ஹட்டோன்னே பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 1977 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஜனதா பார்ட்டி உள்ளே வராங்க. ஜனதா பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிஜேபியோட தாய் கட்சி ஜனதா கட்சி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜனதா கட்சி 1977 ஆட்சிக்கு வந்ததுனால அடுத்த வருஷம் 1978 அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 5th 5 இயர் பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. ஓகே, அவங்க அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து வர 2 வருஷத்துக்கு ரோலிங் பிளானை தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் கொண்டு வராங்க. ரோலிங் பிளான். ஓகேவா, லீவ் விட்ட மாதிரி. இப்போ 1978 இருந்து 1980 வரைக்கும் 2 வருஷம். பட் ஸ்கூல் புக்கில் 78 to 79 இருக்கும், தப்பாக இருக்கும். உண்மையான இயர் வந்து 1978 1980. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ ரோலிங் பிளான் அப்படின்னா என்னென்னா,
இப்போ நம்ம ஆண்டு திட்டத்துக்கு என்ன சொன்னோம், ஒரு வருஷமும் ஒரு செக்டார்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுக்கு பேர் ஆண்டு திட்டம். இதே ஒவ்வொரு வருஷமும் 3 துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சுயல் திட்டம், ரோலிங் பிளான் அப்படின்றது. ஓகேவா? இந்த கான்செப்டை, இந்த ரோலிங் பிளான் அப்படின்ற கான்செப்டை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து பின்பற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான். ஓகேவா? ஜப்பானை பார்த்து இந்தியா ரோலிங் பிளானை காப்பி அடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோலிங் பிளான் அப்போ ஜனதா கட்சி என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி அம்மாவில் கொண்டு வரப்பட்ட 20 அம்ச திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1975 கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த 20 அம்ச திட்டத்தை 1978 கேன்சல் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வருஷம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 20 அம்ச திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1975. எந்த வருஷம் 20 அம்ச திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1978. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஜனதா கட்சி ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் ட்ரைசம். ஓகேவா? ட்ரைசம் இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது. எப்போனா 1979 கொண்டு வராங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இயர் பிளான் முடியும் போது 1978 ராஜ்கிருஷ்ணா அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஹிந்து க்ரோத் ரேட் அப்படின்னு ஒன்று ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்து வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்து வளர்ச்சி விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது 5 கார்லேருந்து 10 காராக உற்பத்தி ஆகுதுன்னு அதுக்கு பேர் வளர்ச்சி. ஆனால் இந்த 5 கார்லேருந்து 10 காரு 50 வருஷம் கழித்து தான் இவ்வளோ பெரிய இந்த வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா அது பேர் வளர்ச்சிலாம் கிடையாது. ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் 1952 1990 வரைக்கும் இவ்வளோ லாங் கேப்பில், ஒரு 40 வருஷம் கேப்பில் இந்தியாவிலோட வளர்ச்சி எப்படி தெரியுமா இருக்கான், சராசரியாக 3.5 தான் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிலாம் கிடையாது. அதை தான் இந்தியாவோட வளர்ச்சி க்ரோத் ரேட்டுன்றது ஹிந்து க்ரோத் ரேட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ கொஷின் எப்படி கேட்கலன்னா, ஹிந்து க்ரோத் ரேட்டை சொன்னது யார், எந்த வருஷம் சொன்னார், ஹிந்து க்ரோத் ரேட்டில் இந்தியாவோட ஆவரேஜ் க்ரோத் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5%. எந்த வருஷம் டு எந்த வருஷம் அப்படின்னா 1952 1990 வரைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th 5 இயர் பிளான். இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். 6th 5 இயர் பிளான் வந்து 1980 1985. இதுக்கு என்ன பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரிபி ஹட்டோ தான் பேர் வச்சுருந்தீங்க. ஓகேவா? அதாவது கரிபி ஹட்டோனா வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறது. வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸை அப்ரோச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த திட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா முதலீட்டு அடிப்படையிலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டம் முதலீட்டு அடிப்படையிலானது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு அடுத்து 7th 5 இயர் பிளான் 1985 1990 வரைக்கும். ஓகே, இந்த 5 இயர் பிளானில் கவர்மெண்ட் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு என்னென்னா, பொதுத்துறை கவர்மெண்ட் செக்டார்ஸை விட ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து 5 ஆண்டு திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 7th 5 இயர் பிளான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 5 இயர் பிளானோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. இது ஆல்ரெடி எக்ஸாம் கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது, முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா 7th 5 இயர் பிளான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 7th 5 இயர் பிளானுக்கு அப்புறம் லீவ் விடுறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு 2 வருஷம் லீவ் விட்டுருப்பாங்க. 1990 1992 வரைக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. ஓகே, ஆண்டு திட்டம் ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆனுவல் பிளான் அப்போ லீவ் விட்டப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை July 24 1991 போன வாட்டிக்கு முன்னாடி இருந்த குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ். இது புதிய பொருளாதார கொள்கை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. July 24 1991. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த புதிய பொருளாதார கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரும்போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாருன்னா நரசிம்ம ராவ் இருக்கார். இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங் இருக்கார். ஸோ அதனால் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராவ் மன்மோகன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ராவ் மன்மோகன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட டேட் அப்படின்னு என்னென்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்கலாம், ராவ் மன்மோகன் மாடல். நெக்ஸ்ட் அதனுடைய முக்கிய எய்மாக என்ன இருந்துச்சு அப்படின்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல்,
தனியார் மயமாக்கல் இருக்குல்ல, இதை எந்த 5 ஆண்டு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 8th 5 இயர் பிளான். ஏன்னா 7th அப்புறம் லீவ் விட்டாங்க, அந்த லீவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 8th 5 இயர் பிளான் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 8th 5 இயர் பிளானில் தான் புதிய பொருளாதார கொள்கை முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ 8th 5 இயர் பிளானிங் பார்க்கலாம். இப்போ இயர் டேட் பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 1997 வரைக்கும். ஓகே, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன், மனிதவள மேம்பாடு, இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. புதிய பொருளாதார கொள்கை முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. டார்கெட் வந்து 5.6, அடைந்தது 6.8, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த புதிய பொருளாதார கொள்கை அடிப்படையில் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 8th 5 இயர் பிளானில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து 9th 5 இயர் பிளானு எப்போனா 1997லேருந்து 2002 வரைக்கும். ஓகே, இந்த 9th 5 இயர் பிளானு இது 97 அப்படின்றது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 50 வருஷம் கணக்கு தான் இந்த 1997. அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்து 50வது பொன்னாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த 9th 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது இதனோட டார்கெட்டு நோக்கம் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா சமமான வளர்ச்சி. ஓகே, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, growth with equal justice அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது சமமான வளர்ச்சின்னு சொல்லி இப்போ நம்ம ஊரில் ஒரு 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 நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது. இது எப்படி சொல்லுவோன்னு வச்சுங்களேன், அதாவது எல்லோரும் வளரணும்னு சொன்னால் ஓகே, எல்லோரும் ஈக்குவலாக வளரணும்னு சொன்னால் அதை எவனும் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா, எப்படி எல்லோரும் சமன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வரும். ஓகேவா, அதுதான் 9th 5 இயர் பிளான்லேயும் மிகப்பெரிய ட்ராபேக்ஸாக வந்துச்சு. ஓகேவா, சமமான வளர்ச்சின்னு சொன்னதுனால இந்த 5 இயர் பிளான் மிகப்பெரிய ஃபெயிலியர்ஸு. டார்கெட் வந்து 7% வச்சுருந்தோம், பட் அடைந்ததுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 5.6% தான். ஓகேவா, மிகப்பெரிய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மோசமாக தோல்வி அடைந்ததுன்னு சொன்னிங்கன்னா 4th 5 இயர் பிளானு. அதுக்கடுத்து மிக மோசமாக தோல்வி அடைந்ததுன்னு சொன்னிங்கன்னா 9th 5 இயர் பிளானு. ஓகேவா, இந்த 5 இயர்ஸ் பிளானு கொண்டு வரும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட 106 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த 5 இயர் பிளானில் முக்கியமாக நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா இதனுடைய பேர், நோக்கம், 50வது வருஷத்தில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து டார்கெட் என்ன போட்டிங்க, என்ன அடைஞ்சிச்சு அப்படின்றது. நெக்ஸ்ட் அடுத்து 10th 5 இயர் பிளான். 10th 5 இயர் பிளான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும். இப்போ இந்த 5 இயர் பிளானில் 3 டார்கெட் வச்சுருந்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, 3 டார்கெட்ஸு. ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் என்ன சொன்னீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே, ஓகேவா, அப்போ அதாவது 2012, ஓகே 2002 தானே போட்டிங்க, 2012 அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்தியாவோட வறுமை 15% குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. பாவர்ட்டி ரேட்டு 15% குறைக்கிறோன்னு சொன்னீங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்திய விவசாயிகளின் வருமானம் டபுள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இரட்டிப்பாக்கப்படும், டபுள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 2007க்குள்ளே, அதாவது ஒரு அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே, ஓகே 2007க்குள்ளே அனைவருக்கும் ஆரம்ப கல்வி ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்க செய்தல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் அனைவருக்கும் கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொன்னது. இந்த 3 தான் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஓகே, அதான் பாருங்களேன், அதாவது விவசாயிகளின் வருமானம் வந்து இரட்டிப்பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலா வருமானம் எல்லாருக்கும் இல்லை, விவசாயிகளின் வருமானத்தை தான் இரட்டிப்பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வருமானம் வந்து வறுமை வந்து 15% குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த 5 வருஷம் 2007க்குள்ளே அனைவருக்கும் தொடக்க கல்வி கிடைக்க செய்தல் அப்படின்றது. இதுதான் 10th 5 இயர் பிளான். நெக்ஸ்ட்டு அடுத்து 11th 5 இயர் பிளான். 11th 5 இயர் பிளானோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத், விரைவான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஃபாஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன டார்கெட்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளிகளிலிருந்து வெளியேறும் சதவீதம், ஓகேவா, 2012க்குள்ளே 20% குறைப்பது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 டார்கெட்ஸு. ஓகேவா, ஒன்று வந்து பேர் விரைவான மற்றும் அனைத்தும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஆரம்ப பள்ளியிலிருந்து வெளியேறும் சதவீதம் 2011-12க்குள்ளே 20% குறைப்பது. அடுத்து 12th 5 இயர் பிளானு 2012லேருந்து 2017 லாஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா 11th 5 இயர் பிளான் தான். 11th 5 இயர் பிளானில் ஃபாஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு கொடுத்தீங்களா. இப்போ 12th 5 இயர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு,
சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகேவா, நீடித்த நிலையான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது 12th 5 இயர் பிளானு. அந்த வார்த்தை வரல அப்படின்னா அது 11th 5 இயர் பிளானு. ஓகேவா, அதான் இங்கே பேராக கொடுத்துருக்கோம். விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சின்னு வந்தாவே அது 12th 5 இயர் பிளான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேளாண்மையோட வளர்ச்சி விகிதம், அதாவது அக்ரிகல்ச்சரோட க்ரோத் ரேட்டை வந்து 4% மாற்றணும். அப்புறம் உற்பத்தி துறையோட க்ரோத் ரேட் வந்து 10% மாற்றணும். இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இந்தியர்களின் அதாவது 90% மக்களுக்கு வங்கி பணிகள் வசதி செய்து தர வேண்டும். பேங்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு பேங்கிங் சர்வீஸை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2015 நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி, புதிய பன்னாட்டு வாணிபை கொள்கை அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து தப்பு. அதாவது இரண்டாவது பசுமை புரட்சி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 5 இயர் பிளானில் 2006 தான் 2007 செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன்ஸோட டார்கெட் என்ன தெரியுமா? 2006 2007 கொண்டு வரப்போ 2006 இந்தியாவோட உணவு தானியங்கள் உற்பத்தி 214 மில்லியன் டன்னு. அதை 2020 ஓகே 2020 400 மில்லியன் டன் உணவு தானியங்கள் உற்பத்தியாக மாற்றணும் அப்படின்றது தான் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன்ஸோட டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. அது எப்போ சொன்னாங்கன்னா 10th 5 இயர் பிளானில் தான் சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மாறிட்டு இருக்கு. அடுத்து 12th 5 இயர் பிளானோட டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 8%. இது வந்து எஸ்ஐ கொஷனில் ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகேவா, இப்போ எல்லா 5 இயர் பிளானுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் ரேட் இருக்கும். ஆனால் 12th 5 இயர் பிளானுக்கு வெறும் டார்கெட் மட்டும்தான் இருக்கும். ஏன் அச்சீவ்மெண்ட் இல்லை அப்படின்னா, ஏன்னா 2014 பிளானிங் கமிஷன்ஸை கவர்மெண்ட் வந்து தூக்கிட்டாங்க. அப்படி தூக்கினதுனால 12th 5 இயர் பிளான் நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ரேட் அப்படின்னு ஒன்று கிடையாது. வெறும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ரேட் மட்டும்தான் 8% வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து சில ஃபேக்சுவல் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்களா. வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது எந்த 5 இயர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 5 இயர் பிளானில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்றது 6th 5 இயர் பிளானில் கொண்டு வந்திருப்பாங்க. மிக மோசமான 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 4th 5 இயர் பிளானு. இலக்கை விட அதிகமான வளர்ச்சி இருந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 178. தோல்வி அடைந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 3, 4, 9, 10, 11. ஓகேவா, 3, 4, 9, 10, 11 பார்த்தீங்களா. 2 எங்கேயுமே வரல, 12 எங்கேயுமே வரல. ஓகே, ஏன் வந்து 2 எங்கேயுமே வரல அப்படின்னா 2ஓட டார்கெட் வந்து 4, அடைந்தது வந்து 4.1. இதை மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, தோல்வின்னு சொல்ல முடியாது. அதான் வெற்றிலையும் அதை வைக்கல, நாங்கள் தோல்வியிலையும் வைக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு சீனா மற்றும் பாகிஸ்தான் போரினால் தோல்வி அடைந்த 5 ஆண்டு திட்டம்னா 3rd 5 இயர் பிளானு. இது 4th 5 இயர் பிளான் அப்படின்றது பங்களாதேஷ் போரினால் தோல்வி அடைந்த 5 ஆண்டு திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக்கை பற்றி பேசியிருக்கோம். அதாவது பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு பிஜேபி கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நித்தி ஆயோக் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது. ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் படி தான் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்லிமெண்ட்லேயும் இதை பற்றி பேசலை. நெக்ஸ்ட் அடுத்து வந்து அரசியலமைப்புலேயும் இதை பற்றி பேசலை. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா இது சட்ட ரீதியான அமைப்பும் இல்லை, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நித்தி ஆயோக். அதாவது போன வீடியோவில் நம்ம பிளானிங் கமிஷனோட குறைபாடுகள் பார்த்துருப்போம் தெரியுமா. அதாவது அதோட குறைபாடுகள்னால் அது சட்ட ரீதியான அமைப்பும் அல்ல, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் இல்லைன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் நித்தி ஆயோக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சட்ட ரீதியான அமைப்பும் அல்ல, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். இது நித்தி ஆயோகோட குறைபாடுகள் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கலைச்சோம் அப்படின்னா August 17, 2014. இது என்ன மீனிங் அப்படின்னா 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியே போகிறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியே போயிட்டு பிஜேபி உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வரப்போ அதாவது பிஜேபி உள்ளே வராங்கள்ல, காங்கிரஸ் வெளியே போகிறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேர்வெல் பார்ட்டியில் பிளானிங் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டை அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா
இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டே குறை சொல்லிட்டாங்கப்பா பிளானிங் கமிஷனை, அவங்க தானேப்பா கொண்டு வந்தாங்க, அப்போ பிளானிங் கமிஷனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 13 அன்னைக்கு முதல் அறிக்கையை மோடி சொல்கிறாரு, நாங்கள் வந்து இது தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேவா, ரெட் ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் கொடி ஏற்றும் போது அவருடைய ஸ்பீச்சில் இந்த வார்த்தை இருக்குது, பிளானிங் கமிஷனை தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கரெக்டாக அடுத்த 2 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 17 அன்றைக்கி தூக்கிட்டாங்க. சொன்னது எப்போனா ஆகஸ்ட் 13, செஞ்சது எப்போனா ஆகஸ்ட் 17, அவ்வளோதான். ஓகே, தூக்கிட்டு அடுத்த வருஷம் ஓகேவா ஜனவரி 1, 2015 அன்னைக்கு நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அந்த நித்தி ஆயோக்கோட முதல் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னா பிப்ரவரி 2, அதான் அந்த வருஷம். ஓகே பாருங்களேன், ஜனவரி 1 கொண்டு வந்தாங்க. ஓகே, பிப்ரவரி 8 இவங்களுடைய முதல் மீட்டிங் நடக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த நித்தி ஆயோக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசாங்கத்தின் சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நித்தி ஆயோக் என்ன சொல்லி உள்ளே வராங்கன்னா, நாங்கள் கவர்மெண்ட்டு சார்பாக திங்க் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களா, அதான் சிந்தனை களஞ்சியம். ஓகேவா, மத்திய அரசாங்கத்தின் சிந்தனை களஞ்சியமாக செயல்படும் அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நித்தி ஆயோக். அடுத்து நித்தி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. போன வாட்டி குரூப் 4 கொஷின் என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக்கின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் யார், ஓகேவா, அதாவது பிரசிடெண்ட்டா இல்லை சேர்மனா இல்லை வைஸ் சேர்மனான்னு கேட்குறாங்க, தலைவரா இல்லை துணைத் தலைவரான்னு சொல்லிட்டு. இப்போ நித்தி ஆயோக்கோட தலைவர் யார் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரா. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுனால அவர் வந்து நித்தி ஆயோக்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போது பிரைம் மினிஸ்டருக்கு அந்த சேர்மனுக்கு கீழே இருக்கிற துணைத் தலைவர் இருக்கார்ல, அவர் தான் நித்தி ஆயோக்கோட உண்மையாக கண்ட்ரோல் பண்ணுறவரே. அதனால தான் நித்தி ஆயோக்கின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ் சேர்மனை தான் சொல்லுவாங்க. அப்படி நித்தி ஆயோக்கோட முதல் வைஸ் சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்து நித்தி ஆயோக்கோட தற்போது துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுமன் பெர்ரி. ஓகே, தற்போது யாருன்னு கேட்டிங்கன்னா சுமன் பெர்ரி. அடுத்து நித்தி ஆயோகோட ஃபர்ஸ்ட் தலைமை செயல் அதிகாரி, அது சிஇஓ. நித்தி ஆயோகோட ஃபர்ஸ்ட் சிஇஓ யாருன்னு கேட்டிங்கன்னா சிந்து குல்லர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசண்ட்டாக சிஇஓ யாருன்னு கேட்டிங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியன் அப்படின்றவர். ஓகே, சிந்து குல்லர்ன்ற ஃபர்ஸ்ட் சிஇஓ. ப்ரெசண்ட் சிஇஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியன். அடுத்து நித்தி ஆயோகோட குறிக்கோள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே இந்தியாவில் இருக்கிற வறுமையை ஒழிப்பது. அடுத்து நித்தி ஆயோக் எதன் அடிப்படையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 தூண்கள் அடிப்படையில். இது வந்து புக்கில் இருக்கிற இமேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சார்பு, இது வந்து ஆர்டராகவும் நமக்கு தெரியணும். மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமமானது, அப்புறம் லாஸ்ட்டாக வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது. ஓகே, இந்த 7 பில்லர்ஸும் தேவை. நித்தி ஆயோக் வந்து எத்தனை பில்லர்ஸ் அடிப்படையில் எத்தனை தூண்கள் அடிப்படையில் செயல்படுறாங்கன்னு கேட்கலாம், இல்லை 7 தூண்களை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த லாஸ்ட் பேஜ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நித்தி ஆயோக்கும் திட்டக்குழுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா, தலைவர் யாருன்னா நித்தி ஆயோக் ஃபஸ்ட்டு வந்து திட்டக்குழுவோட தலைவராக பிரைம் மினிஸ்டர் தான் இருந்தார். இப்போ நித்தி ஆயோக்கோட தலைவருமே பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரால் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், நித்தி ஆயோக்லையும் பிரைம் மினிஸ்டரால் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து இங்கேயும் கேபினட் அந்தஸ்து மெம்பர்ஸ்க்கு, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவருக்கு கேபினட் அந்தஸ்து கொடுத்துருந்தோம். அப்புறம் ஆலோசனை குழு. இப்போ திட்டக்குழுக்கு ஆலோசனை குழுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா, இவங்க தான் திட்டக்குழுவின் தேசிய வளர்ச்சி குழு, திட்டக்குழுவின் திட்டங்களை அங்கீகரிக்கும் ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து அப்படி கிடையாது. நித்தி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி வச்சுருக்காங்க, அதாவது நிர்வாக குழு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன் 8 பேர் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1+4 அப்படின்னு சொல்கிறது. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1+8 அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். இங்கே ஒரு தலைவர், ஒரு சிஇஓ, 5 உறுப்பினர்கள். புரிஞ்சிச்சா, டோட்டலாக 5 பேர்னு வச்சுக்கலாம். இந்த 5 பேரை நம்ம எப்படி பிரிப்போம்னா ஒரு சிஇஓ ப்ளஸ் 4 மெம்பர்ஸ், பர்மனண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறது. அதான் 4 பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷனில் சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் படி பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்.
நெக்ஸ்ட்டு பிராந்திய குழு அப்படின்னா ப்ராவியன்ஸு, ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறது. நித்தி ஆயோக்கு கீழே ஒரு ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் பிளானிங் கமிஷன் கீழே ஸ்டேட் கவுன்சில் அப்படின்லாம் ஒன்று இருக்காது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் மெம்பர்ஸ், பகுதி நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். இங்கே பார்ட் டைம் உறுப்பினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள், ஒன்று நிதி அமைச்சர், இன்னொன்று திட்ட அமைச்சர், 2 பேர் தான் பார்ட் டைம்ஸு. இங்கே வந்து 4 பேர் வந்து பார்ட் டைம். அடுத்து நித்தி ஆயோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இங்கே வந்து பிளானிங் கமிஷன். நித்தி ஆயோக் வந்து 15 வருஷத்துக்கு பிளான் போட்டு கொடுப்பாங்க. பிளானிங் கமிஷன் 5 வருஷம் தான் பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து தொடங்கப்பட்ட டேட்டு, கலைக்கப்பட்ட டேட்டு, இவை 2மே என்னன்னு சொல்லியிருக்கோம், அரசியலமைப்பு சாரா அமைப்புகள். அதான் முன்னாடியே சொன்னோம்ல, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் அல்ல, சட்ட ரீதியான அமைப்பும் அல்ல, 2 பேருமே. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இந்த 2 வீடியோஸ் அதாவது எப்படி கொண்டு போனோம்னா, பிளானிங்கு ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அடுத்து அந்த 5 இயர்ஸ் பிளானிங் பார்த்தோம். இந்த 2 வீடியோஸும்லேயே ஃபுல் கவராக பண்ணியிருக்கேன் நான். ஸ்கூல் புக்ஸ் ஆஸ்பெக்டாக 11th புக்கும் கவர் பண்ணியிருக்கேன், 12th புக்கும் கவர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் அவுட் சோர்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீடியோவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பிளானிங் கமிஷன்ஸ் கொஷின்லேருந்து, பிளானிங்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, தேங்க்யூ.